தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மார்க்சிய படிப்பு வட்டம் சார்பாக இன்றைக்கு மார்க்சியத்தின் அடிப்படை பிரச்சனைகள் தோழர் பிளக்கனோ எழுதிய நூலை பற்றி தோழர் நல்லூரான் அவர்கள் வகுப்பெடுப்பார். நல்லூரான் தோழர், நீங்க ஆரம்பிக்கலாம். நன்றி தோழர். இன்றைய வகுப்பில் நாம் எடுத்துக்கக்கூடிய நூல் மார்க்சியத்தின் அடிப்படை பிரச்சனைகள் நூல். இது பிளக்கானோ எழுதியது. 1908 வெளியிடப்படுகிறது. அது மார்க்சினுடைய 25வது நினைவு நாளை ஒட்டி எழுதப்பட்டு வெளியிடப்பட்ட நூல். இந்த நூலை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை தருவதுதான் இந்த வகுப்பினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா இது பல விஷயங்கள் இருப்பதனால விரிவாக அதை பற்றி நம்ம பேசுவதற்கு நிறைய நேரம் தேவைப்படும். அதனால ஒரு சுருக்கமான அறிமுகமாக இந்த நூலை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். இந்த நூல்ல அவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது மார்க்சியத்தினுடைய அன்றைய மார்க்சியத்தை பற்றிய விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க, அதற்கான பதிலை கொடுக்கணும் என்பது ஒரு நோக்கமாக இருக்கிறது. கூடவே அதனுடைய மார்க்சியத்தை குறித்த ஒரு விளக்கம், அதனுடைய அந்த தத்துவத்தினுடைய வரலாறு பற்றிய ஒரு விளக்கம் என்பதும் சேர்த்து அவர் அதில் கொடுக்குறாரு. இந்த நூலை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் படித்த வரைக்கும் இதுல 2 பகுதிகளாக இருக்கு. நிறைய பகுதிகள் இருந்தாலும் முக்கியமாக 2 பிரிவாக சொல்றேன். முதல்ல அந்த மார்க்சினுடைய தத்துவத்தை பற்றிய ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த விளக்கத்தினுடைய போதாமை இருக்குன்னு யார் சொல்றாங்க, அது எப்படி தவறு, அந்த மாதிரி. அதே போல அது ஹெகலுக்கும் ஃபயர்பாக்குக்கும் மார்க்ஸுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, ஒரு தத்துவ ரீதியான விளக்கங்களை கொடுக்கக்கூடிய பகுதியாகவும், அடுத்து வரலாற்று பொருள்முதல்வாத அடிப்படையில் மார்க்ஸ் சொன்ன விஷயங்கள், அதற்கு மற்றவர்கள் என்ன சொல்கிறாரு, அது சரியாக என்ன விஷயம் அப்படிங்கிறது 2வது விளக்குகிறார். 2 பெரும் விஷயமாக தான் இந்த நூல் பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல இந்த முதல் பகுதியை படிப்பதற்கு முன்னர் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் அல்லது மார்க்சியத்துவம் போல மார்க்சிய மூலவர்களுடைய தத்துவார்த்த நூல்களை கொஞ்சம் படித்துவிட்டு படிப்பது அவசியம் என்று கருதுகிறேன். ஏன்னா இதுல இந்த மார்க்சிய தத்துவம் பற்றிய அவருடைய விளக்கங்கள், அதனுடைய வரலாற்று தன்மை, இதை பற்றியெல்லாம் அவர் சொல்லும் பொழுது ஒரு சரியான விஷயத்தை சொல்வதிலிருந்து தவறுற மாதிரி தெரியுது. குறிப்பா ஃபயர்பாக்குக்கும் மார்க்சியத்திற்கும் இடையில் உள்ள தொடர்பு அல்லது உறவு, சொல்லப்போனால் ஃபயர்பாக்கினுடைய பொருள்முதல்வாதத்திற்கும் மார்க்சினுடைய இயங்கியல் பொருள்முதல்வாதத்துக்கும் என்ன தொடர்பு என்ற விஷயங்களை பற்றி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் சர்ச்சைக்குரியதாகத்தான் இருக்கிறது. எனவேதான் நான் சொல்றது முக்கியமா இந்த தத்துவார்த்த பகுதியை படிப்பதற்கு முன்னர் மார்க்ஸ், ஏங்கல்ஸினுடைய நூல்கள், குறிப்பா மார்க்சினுடைய ஃபயர்பாக் பற்றிய ஆய்வுரைகள் 11, அதே போல எங்கல்ஸினுடைய லூத்விக் ஃபயர்பாக்கும் மூலச்சிறப்புள்ள ஜெர்மன் தத்துவம் எனக்கு முடியும், அந்த நூல், இந்த 2ஐயும் படிச்சுட்டு இந்த இதை படிச்சா நம்ம அந்த வேறுபாட்டை இவர் தரக்கூடிய மார்க்சியம் குறித்தும் ஃபயர்பாக் குறித்தும் அவர் தரக்கூடிய விளக்கங்கள் சில தவறான புரிதல் பற்றி சொல்ற மாதிரியான நிலைமைகள் இருக்கு. அதனாலதான் நான் இதை குறிப்பிட விரும்புகிறேன். அதில் அப்படி என்ன சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது சும்மா பூடகமாகவோ ஆதாரமுள்ளாகவே சொல்றேன். இந்த நூலை படித்த, ஏற்கனவே மார்க்சிய அடிப்படை நூல்களை படித்ததிலிருந்து நான் பார்த்த விஷயங்கள் இருந்து அதை பார்க்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த நூலுக்கு முன்னுரையாக எழுதிய இந்த ரஷ்ய ஆசிரியர்களே அதை குறிப்பிடுறாங்க. சில விஷயங்களை பிளக்கானோ என்னென்ன முறையிலிருந்து குறிப்பிடுகிறார்கள். அதுவும் முக்கியமான விஷயம். அது படிக்கும் பொழுது அதில் சில விஷயங்கள் அதிலே வந்துருது. இருந்தாலும் கூட இது முழுக்க படிக்கும் பொழுது ஏற்கனவே மார்க்சிய நூலை படித்தவர்களுக்கு நிச்சயமாக அவர் குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் தவறு, அல்லது அது ஒரு புரிதல் இல்லாமல் எழுதப்பட்டதா, அல்லது வேறு தவறான
தத்துவத்தை அடிப்படையிலிருந்து எழுதப்பட்டதா என்ற ஒரு கேள்வி நிச்சயம் வரும். அந்த அடிப்படையில தான் இந்த முதலாக இந்த முன்னெச்சரிக்கையாக இந்த விஷயம் இவர் என்ன சொல்ல வர்றாரு குறிப்பா அப்படின்னா, ஃபாயர்பக் அந்த தத்துவத்தை பற்றிய விளக்கத்தில் சொல்லும் பொழுது எடுத்த உடனே முதல்லே அந்த நூலினுடைய தொடக்கத்திலேயே என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து மார்க்சியத்தை சுருக்கமாக சொன்னால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மார்க்சியத்தை பற்றி நம்ம சுருக்கமாக சொன்னா எப்படி அதை வரையறுக்கலாம் அப்படின்னா, அது ஒரு தற்காலத்திய பொருள் முதல்வாதம். ஆங்கிலத்தில் வந்து கான்டெம்பரரி மெட்டீரியலிசம். இப்போ மார்க்சியத்தை வந்து வெறுமே அவருடைய காலத்தையே தான் இருக்கட்டும், அவருடைய காலத்திலிருந்து சொன்னாலும் கூட அது வெறுமே அந்த காலத்துக்குரிய பொருள்முதல்வாதம் என்ற வரையறைக்குள்ள மட்டும் அடங்குமா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. ரெண்டாவது, அந்த வரையறை அதுக்கு போதுமானதா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா அந்த வரையறை வந்து மார்க்சியத்தினுடைய முழுமையான உள்ளடக்கத்தை வெளிப்படுத்துவதாக இல்லை. ஏன்னா மார்க்சியம் என்பது ஒரு விஞ்ஞான அடிப்படையில் நிறுவப்பட்ட ஒரு தத்துவம். அதுக்குன்னு ஒரு அடிப்படை இருக்கிறது. அதாவது அந்த காலத்திய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மனித மனத்தில் விளைந்த பதிவு, அதுதான் முக்கியமான எங்கள் இயற்கையின் இயற்கையில் உள்ள பல இடங்கள் சுட்டி காட்டுறாரு. அது ரெண்டாவது, அது ஒரு இயக்கவியல் தன்மையுடைய பொருள்முதல்வாதம் என்ற விஷயத்தை அழுத்தமா சொல்றாங்க. அப்ப அந்த வரையறை மார்க்சியத்தினுடைய வரையறை இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களையும் விட்டுட்டு வெறுமே அது தற்காலத்திய பொருள்முதல்வாதம் என்ற வரையறையாக மட்டும் அதை சொல்லுவது என்பது, அப்ப அதனுடைய முக்கியமான அதனுடைய அம்சங்களை புறந்தள்ளி விட்டு ஒரு மேலோட்டமான வரையறையை தருவதாகத்தான் இருக்கிறது. இதுவே வந்து கொஞ்சம் அதிருப்திக்குரியதாக தான் இருக்கிறது. ஏன்னா மார்க்சியத்தின் வந்து நம்ம வெறுமே அந்தந்த ஒரு அந்த காலத்துக்குரிய பொருள்முதல்வாதம் அல்ல அதுக்கு முந்தையதெல்லாம் அந்தந்த காலத்துக்குரிய பொருள்முதல்வாதம் என்ற வரையறைக்குள்ள நம்ம பார்க்க முடியாது. பொருள்முதல்வாதம் பற்றிய இது விஞ்ஞானபூர்வமான கண்ணோட்டம் என்பது மார்க்ஸ் எங்கல்ஸ் காலத்திலே வந்துருச்சு, அது வரையறுக்கப்பட்டு விட்டது. அப்ப அந்த அம்சங்களை வந்து மறுத்துட்டு வெறுமே அது ஒரு தற்காலத்திய பொருள்முதல்வாதம் என்று வரையறைக்குள் வைப்பதே வந்து ஒரு தவறான ஒரு முழுமை பெறாத வரையறையாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்ப இதை எதிலிருந்து அவரு இதை சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவருடைய இந்த மார்க்சியத்தினுடைய தோற்றத்தை சொல்லும் பொழுது ஹெகலிடமிருந்து பெற்ற இயக்கவியல் தத்துவத்தையும் ஃபயர்பக் இருந்து பெற்றக்கூடிய பொருள்முதல்வாத தத்துவத்தையும் வெறுமே ஒரு மெக்கானிக்கலா அது ரெண்டையும் இணைச்சி புதுசா உருவாக்கணும் மாதிரி, அல்லது அதிலிருந்து சில வேறுபாடுகளை கருத்தியல் ரீதியாக அப்படியே மாற்றி அதை அப்படி கொண்டு வந்த மாதிரியுமான ஒரு ஒரு தோற்றத்தை அவர் கொடுக்குறார். அவர் எழுத்த அந்த இது படிக்கும் பொழுது மார்க்ஸ் எங்கல்ஸ் வந்து சும்மா அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய அதற்கு முன்னர் இருந்த தத்துவவாதிகளுடைய சில விஷயங்களை அப்படியே மாற்றி ஒரு ஒரு தத்துவத்தை படிச்சிருக்காங்க. அது ஒரு தொடர்ச்சி தான், அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அவர் கொடுக்கக்கூடிய அந்த விளக்கத்தில் இருக்கு. மார்க்சியத்தின் தோற்றத்தை பற்றி அவருக்கு விளக்கம் இருக்கு. அந்த விளக்கத்தை படிக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் தான், இந்த மாதிரியான ஒரு சித்திரம் தான் நம்மளுக்கு புலப்படுது. அந்த மார்க்சியத்துக்கும் அதாவது இயக்கவியல் பொருள்முதல்வாதத்துக்கும் என்று ஒரு முழுமையான அடித்தளம் இருக்கிறது, அதற்கும் ஒரு முழுமை பெற்ற தத்துவமாக இருக்கிறது, அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கிறது என்பதையெல்லாம் மறுத்து அது வெறுமே வந்து அந்த முந்தைய தத்துவங்களுடைய வரலாறாக மட்டுமே, தத்துவங்களுடைய தொடர்ச்சி தான் வரலாறு தான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா அந்த அம்சத்தை மட்டுமே வந்து பிரதானப்படுத்திவிட்டு அதற்குரிய தனித்தன்மையான அதனுடைய தன்மைகளை வந்து முக்கியத்துவம் தராமல் புறக்கணிப்பது போல ஒரு விளக்கம் தான் அவர். அது மட்டும் இல்லாம அவர் குறிப்பா ஃபயர்பக்கை பற்றி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஃபயர்பக்குக்கும் அதற்கு முந்தைய தத்துவ விஞ்ஞானத்துக்கு உள்ள தொடர்பு, அதற்கு பிறகு மார்க்சியத்துக்கு உள்ள தொடர்பு, இவற்றை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய வரையறைகளை பார்த்தா நிச்சயம் அது ஒரு கேள்விக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. அவர் மார்க்சியத்தை எப்படி பார்க்கிறார், சரியாக தான் பார்க்கிறாரா என்ற கேள்வி இயல்பாகவே உருவாகுது. அதில் நான் ஒரு சில அவர் எழுதிய மேற்கோள்களை மட்டும் நான் முதல்ல படிச்சிடறேன். அவருக்கு தன்னுடைய நூலில் அவர் என்ன சொல்றாரு பொதுவாக என்பது ஃபர்ஸ்ட் அவர் ஸ்பினோசா என்ற ஒரு தத்துவஞானி, அவர் ஃபயர்பக்கு முந்தைய ஒரு தத்துவஞானி. அந்த தத்துவஞானியை பற்றி அவருடைய தத்துவத்தை, அதாவது ஸ்பினோசிசம் என்று அறியப்பட்டக்கூடிய
தத்துவத்தை பற்றி ஒரு குறிப்புகள் கொடுக்குறாரு. அதுக்கு அந்த விளக்கத்தை அவருக்கும் ஃபயர்பக்குக்கும் உள்ள ஒருமைப்பாடு, என்ன வேற்றுமைகள், இதெல்லாம் தொடர்ச்சியா பேசிட்டு இறுதியாக அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாரு. அதை மார்க்சியத்துக்கு மார்க்சியத்துக்கும் ஸ்பினோசிசத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன, வேறுபாடு என்னங்கிற மாதிரி ஒரு வரையறையாக கொண்டு முடிக்கிறார். அந்த வரையறையை மட்டும் நான் படிச்சிடறேன். ஃபயர்பாக்கின் மனிதாபிமானம் என்பது அதனுடைய இறையியல் முத்திரை நீக்கப்பட்ட ஸ்பினோசிசம் என்பதை தவிர வேறு இல்லை என தெரிகிறது. அடுத்து, ஸ்பினோசிசம் அதனுடைய இறையியல் முத்திரையிலிருந்து நீக்கப்படுகிறது எனில் அதனுடைய உண்மையான பொருள் முதல்வாத உள்ளடக்கத்தை வெளிப்படுத்துகிறது என்று பொருள். அதன் விளைவாக மார்க்ஸ் ஏங்கல்ஸின் ஸ்பினோசிசம் தான் பொருள் முதல்வாதம் என்றாகிறது அப்படின்னு கடைசியா முடிக்கிறார். மார்க்ஸ் ஏங்கல்ஸினுடைய பொருள் முதல்வாதம்னா என்னன்னா, அந்த ஸ்பினோசிசத்திலிருந்து இறையியலை நீக்கிட்டா என்ன தத்துவம் இருக்கோ அதுதான் மார்க்ஸ் ஏங்கல்ஸினுடைய நவீன பொருள் முதல்வாதமாக இதுன்னு சுருக்கமா அதை கடைசியா அந்த விளக்கங்களுக்கு பிறகு சுருக்கமாக சொல்கிறார். அதன் விளைவாக மார்க்ஸ் ஏங்கல்ஸின் ஸ்பினோசிசம் தான் நவீன பொருள் முதல்வாதம் என்றாகிறது. அப்போ இப்போ இதுல என்ன கேள்வி வருதுன்னா, ஒரு 3 இது தொடர்ச்சியா தொடர்பு கொடுக்கிறார். ஸ்பினோசா அவர் ஒரு தத்துவஞானி. அவர் என்ன சொல்றாருன்னா, இயற்கை, கடவுள் இந்த ரெண்டையும் ஒன்று கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி கடவுளை பற்றிய பைபிள்ல கொடுக்கக்கூடிய விளக்கங்கள், சித்திரங்களை எல்லாம் அவர் மறுத்துட்டு, கடவுள் என்பது இயற்கையும் தான் கடவுள், அது ஒரு குறிப்பிட்ட விதிகளின்படி இருக்கிறது, அதுதான் கடவுள், அந்த விதிகளை கொண்டதுதான் கடவுள், கடவுள் அந்த விதிகளை கொண்டு இயக்குகிறது அப்படிங்கிற மாதிரி இயற்கை தான் கடவுள் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அவருடைய கருத்துவத்தினுடைய சாராம்சம் விஷயம். அப்ப இயற்கையோடு இந்த இறையியலை கொண்டு அங்க கொண்டு அதுதான் அவர் முதலாக செய்கிறார். பழைய கடவுள் சிந்தனையிலிருந்து அவர் புதிதாக இந்த கருத்தை முன்வைக்கிறார். அது அந்த காலத்துல ஒரு முற்போக்கான விஷயமாக இருக்கிறது. ஆனா அதுவும் கூட அந்த காலத்துல கருத்து முதல்வாதம் கடவுள் என்று சொல்லும் பொழுதே அது சாராம்சத்தில் கருத்து முதல்வாதத்துக்கான அடிப்படை. அப்ப அது கருத்து முதல்வாதத்தை மேலும் ஒரு பொருள் முதல்வாத அடிப்படையில நிறுவுவதற்கான முயற்சி தானே தவிர அது ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான நவீன பொருள் முதல்வாதத்தோடு ஒப்பிடும் பொழுது அது பெரிய ஒரு புரட்சிகரமான தத்துவம் அல்ல. அதுவும் ஒரு கருத்து முதல்வாதத்தை வலியுறுத்துவதுதான். அது எந்த அடிப்படையில் வலியுறுத்தினா, ஒரு பொருள் முதல்வாத விளக்கத்தின் மூலம் அதை சேர்த்துக்கிட்டு அந்த கடவுளை முன்னிறுத்துகிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த லூத்விக் ஃபயர்பாக்கும் மூளைச்சிறப்புள்ள ஜெர்மன் தத்துவஞானத்தின் முடிவு என்ற நூலில் எங்கல்ஸ் இந்த விஷயத்தை குறிப்பிடுறார். தத்துவங்களை பற்றி சொல்லும் பொழுது, கருத்து முதல்வாத அமைப்பு முறைகளும் கூட மேன்மேலும் பொருள் முதல்வாத உள்ளடக்கத்தால் தம்மை நிறைத்து கொண்டு இயற்கையே கடவுள் என்று சொல்லி மனதிற்கும் பருப்பொருளுக்கும் இடையே உள்ள எதிர்நிலையை சமரசப்படுத்த முயன்றன. அப்ப சாராம்சமான கேள்வியான மனதிற்கும் பருப்பொருளுக்கும், இயற்கைக்கும் மனிதனுக்கும் அந்த உறவு பற்றிய விஷயத்துல இந்த கருத்து முதல்வாதம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல பொருள் முதல்வாத உள்ளடக்கத்தை எடுத்துக்கிட்டு சொல்ல போனா, சரி இயற்கை என்பது யதார்த்தத்தில் இருப்பது, அதுதான் நம்ம கடவுளாசப்படணும் என்று சொல்வதன் மூலம் அந்த பொருள் முதல்வாத கருத்து சிலவற்றை உள்வாங்கி கொண்டு தன்னுடைய கருத்து முதல்வாத அது கடவுள் என்ற கருத்தை தான் நிலைநிறுத்த விரும்புகிறது என்று அதுக்கு விளக்கம் கொடுப்பாரு. அப்ப இந்த ஸ்பினோசாவினுடைய தத்துவம் சாராம்சத்துல ஒரு கருத்து முதல்வாத தத்துவம். ஆனா அது சொல்லக்கூடிய ஒரே அது சொல்லக்கூடிய ஒரு முக்கியம் அது வரைக்கும் இருந்த தத்துவத்துக்கு மாற்றான விஷயம் என்னன்னா, இயற்கை தான் கடவுள் என்பதை முன்னிறுத்துகிறது. அடுத்து பிளக்கானோவ் இந்த ஃபயர்பாக்குக்கும் ஸ்பினோசாவுக்கும் உள்ள தொடர்பை சொல்லும் பொழுது, இப்போ இவர் ஃபயர்பாக் என்ன செய்யறாரு, 2 பேருக்கும் அந்த நெருக்கமான இது இருக்கு. ஒரு விஷயத்துல இயற்கை என்பதுதான் யதார்த்தம், அதனுடைய பிரதிபலிப்பு தான் நம்ம சிந்தனை, மனித சிந்தனை என்பதுல ஃபயர்பாக் உறுதியா இருக்காரு. அப்ப இயற்கையை பற்றிய கருத்துக்கள்ல 2 பேருக்கும் ஒரே மாதிரியான கருத்து ஸ்பினோசாவுக்கும் ஃபயர்பாக்குக்கும் இருக்குது. ஆனா
இவர் வந்து ஸ்பினோசா வந்து அதை கடவுளாக பார்க்கிறார், ஒரு இறையியல் சிந்தனைக்குள்ள. ஆனா ஃபயர்பக் வந்து அதை மறுக்கிறார், கடவுளே சுத்தமா மறுக்கிறாரு. இயற்கை அது இருக்கிறபடி இருக்கு, அது மனித சிந்தனையில் பிரதிபலிக்குது, அதுதான் வந்து மனிதனுடைய சிந்தனை. இயற்கை என்று சொல்லும் பொழுது இயற்கை மற்றும் சமூகம், அதனுடைய எல்லா பொருட்கள் என்றுதான் உள்ளடக்கம். இப்போ இந்த அடிப்படையில ஃபயர்பாக்கினுடைய பொருள்முதல்வாதம் என்பது சாராம்சத்தில் ஸ்பினோசிசத்திலிருந்து அந்த இறையியலை நீக்கிவிட்டா அதுதான் வந்து ஃபயர்பாக்கினுடைய பொருள்முதல்வாதம் என்ற வரையறை பிளக்கானோ முன்வைக்கிறார். அப்ப ஸ்பினோசிசத்திலிருந்து இறையியலை நீக்கிட்டா, அதை சொல்ல இயற்கையிலிருந்து அந்த இறையியல் நீக்கிவிட்டா அதுதான் வந்து ஒரு பொருள்முதல்வாதமாக ஃபயர்பாக் அதை எடுத்து செல்றாரு சொல்றாரு. இதுவரையிலும் சரிதான், சரிதான் என்றால் அவர் சொல்லக்கூடிய லாஜிக். ஆனா அடுத்த கட்டம் என்ன செய்யறாருன்னா, இந்த ஃபயர்பக்கினுடைய பொருள் முதல்வாதமும் அதைத்தான் வந்து மார்க்ஸும் ஏங்கல்ஸும் வந்து தங்களுக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு அதுல சில மாற்றங்களை மட்டும் செஞ்சு ஒரு நவீன பொருள் முதல்வாதமாக படித்தார்கள் என்பது போல ஒரு விளக்கத்தை முன்வைக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவங்க ரெண்டு பொருள் முதல்வாதத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மார்க்ஸ் ஏங்கல்ஸினுடைய பொருள் முதல்வாதத்துக்கும் ஃபயர்பாக்கினுடைய பொருள் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனால ஸ்பினோசினுடைய அந்த இறையியல் மறுக்கப்பட்ட அந்த அவருடைய தத்துவமும் மார்க்ஸினுடைய தத்துவமும் ஏறத்தாழ ஒன்றுதான் மாதிரி ஒரு முடிவுக்கு வருகிறார். சொல்லப்போனால் A is equal to B, B is equal to Cனா A is equal to C என்ற இந்த கணித தர்க்கத்தின்படி ஸ்பினோசாவினுடைய தத்துவத்தில் அந்த இறைகளை நீக்கிவிட்டால் என்ன ஒரு பொருள்முதல்வாத சிந்தனை இருக்குமோ அதுதான் மார்க்ஸ் ஏங்கல்ஸினுடைய தத்துவம் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு வந்து முடிக்கிறார். அதுதான் அந்த கடைசியாக அந்த வரையறையில மார்க்ஸ் ஏங்கல்ஸினுடைய ஸ்பினோசிசம் தான் நவீன பொருள்முதல்வாதம் என்று வரையறையாக முன்வைக்கிறார். இதுக்கு முன்னாடி இதற்கான விளக்கங்கள்லாம் நிறைய கொடுக்குறாரு. இயற்கையின் எது பிரதானமா இருக்கு என்ற விஷயத்தையும் அது எப்படி மனித மனத்தில் பிரதிபலிக்கிறது அதை ஃபயர்பாக் என்ன சொல்றாரு. அப்ப இவர் சாராம்சத்தில் இது சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தா மார்க்ஸ் ஏங்கல்ஸினுடைய பொருள்முதல்வாதத்திற்கும் ஃபயர்பாக்கினுடைய பொருள்முதல்வாதத்திற்கும் பெரிய அளவு வித்தியாசங்கள் கிடையாது. அதாவது அறிதலியல்ல கூட ஃபயர்பாக்கினுடைய அறிதலியல் தான் வந்து மார்க்ஸினுடைய அடிப்படையே. சொல்லப்போனால் அதுதான் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில மாறுபாடுகளை மட்டும் செஞ்சுட்டு தான் மார்க்சியத்தினுடைய அறிதலியல் இருக்குது. மூலம் வந்து ஃபயர்பாக் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை என்ற மாதிரி அது அந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடுகளை விட ஒற்றுமையை வந்து மிகவும் மிகைப்படுத்தி சொல்றாரு. அதையும் நான் படிச்சேன் அவர் சொல்ற விஷயங்கள். பிளக்கான் தனது நூலில் வந்து எவ்வாறாயினும் மார்க்ஸின் அறிதலியல் ஃபயர்பாக்கிடமிருந்து நேராக தோன்றுகிறது, அல்லது சரியாக சொல்லப்போனால் இது ஃபயர்பாக்கின் அறிதலியலே. இட் இஸ் ப்ராப்பர்லி ஸ்பீக்கிங் தி எபிஸ்டமாலஜி ஆஃப் ஃபயர்பாக். ஆனால் மார்க்ஸால் கொண்டு வரப்பட்ட மிக சிறந்த திருத்தத்தால் மட்டும் அதிக பூரணத்துவம் அடைந்துள்ளது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்ப ஃபயர்பாக்கினுடைய அறிதல் இயல் வந்து ஏறத்தாழ மார்க்ஸினுடைய அறிதலியல் தான். அது சொல்லப்போனால் அவருடைய இந்த ஃபயர்பாக் என்ன இந்த சமூகத்தை பற்றி மனித சிந்தனையில் என்ன விளைவுகள் தோன்றுகிறது, புறப்பொருளுக்கும் அகப்பொருளுக்கும் உள்ள உறவு என்ன என்று அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஏறத்தாழ அப்படியே மார்க்ஸ் எடுத்துக்கிட்டாரு. அதுல சில திருத்தங்களை மட்டுமே செஞ்சாருங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் ஃபயர்பாக்கின் அறிதலியல் தான் மார்க்சியத்தின் அறிதலியல். ப்ராப்பர்லி ஸ்பீக்கிங் தி எபிஸ்டமாலஜி ஆஃப் ஃபயர்பாக் தான் அப்படின்னு. அப்ப இது மிகவும் ஒரு குளறுபடியான ஒரு சந்தேகத்துக்கிடமான கருத்தாக தான் இருக்கு. அப்ப இது சரியான மார்க்சியமா சொல்லக்கூடிய மார்க்சியத்துக்கு அவர் கொடுக்கக்கூடிய வரையறை, அதாவது ஃபயர்பாக்கோட ஒருமைப்படுத்தி அவரோட வந்து கம்பேர் பண்ணி ஒரு மார்க்சியத்தை விளக்கக்கூடிய முறையில் ஃபயர்பாக்கினுடைய பொருள்முதல்வாதத்திற்கும் மார்க்ஸினுடைய பொருள்முதல்வாதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை வந்து மிகவும் வந்து குறுக்கி, அது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, இரண்டு ஏறத்தாழ ஒன்று அப்படிங்கிற மாதிரியான சித்திரத்தை அவருடைய வரையறைகள் கொடுக்குது. அதுக்கு தான் இந்த ஸ்பினோசிஸும் அது இது எல்லாத்தையும் நினைச்சு போறாரு. அப்ப இது வந்து உண்மையிலேயே வந்து சரிதானா என்பதை நாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க கட்டாயம் நம்ம வந்து இந்த நூலை படிப்பதற்கு முன்னால் அல்லது படிக்கும் பொழுதே கூட இந்த லூத்விக் ஃபயர்பாக்கும்
மூலச்சிறப்புள்ள ஜெர்மன் தத்துவ ஞானத்தின் முடியும் என்ற எங்கல்ஸினுடைய நூல், இன்னும் குறிப்பாக ஃபயர்பக் பற்றிய ஆய்வுரைகள், 11 ஆய்வுரைகள், அதையும் குறிப்பிடுறாரு. விளக்கணும் அதையும் வந்து பேசுறாரு இல்லை. ஆனால் அப்படி பேசினாலும் கூட அதில் அவர் எந்த வேறுபாட்டை மிகவும் குறிப்பாக மிகைப்படுத்தி அதாவது முக்கியத்துவத்தைப்படுத்தி சொல்றாரோ அந்த வேறுபாட்டை வந்து இவர் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு சின்ன திருத்தம் அப்படிங்கிற மாதிரியான வரையறுக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஃபயர்பேக்கனுடைய இந்த ஃபயர்பேக் ஆய்வுரைகள், மார்க்ஸினுடைய ஆய்வுரைகள், அதில் ஃபயர்பேக்கனுடைய ஆய்வுரைகள் 11ல் எடுத்த உடனே அவர் அந்த ஃபயர்பேக் உட்பட இதுவரை வந்த அனைத்து பொருள்முகத்திலும் வந்து மனித புலனுணர்வுள்ள நடவடிக்கை நடைமுறை என்பது ஒரு பொருளாக கொள்ளப்படவில்லை, அதை வந்து ஒரு புறப்பொருளாக எடுத்துக்கொள்ளப்படல அப்படிங்கிற விஷயத்த முதல் ஆய்வுரையா அவர் அதைத்தான் முன்வைக்கிறார். ஃபயர்பேக் வந்து இந்த விஷயத்தை, இந்த நடைமுறையை வந்து ஒரு சுத்தமாக மறுக்கிறார். அவர் தத்துவ மனப்போக்கத்தான் மனிதனுடைய மனப்போக்காக கருதுகிறார். ஒரு நடைமுறை நடவடிக்கையை வந்து அவர் புறப்பொருளாக கருதவில்லை, அது மனித சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை அவர் காண தவறுகிறார் என்பதுதான் அவருடைய ஃபயர்பேக்கினுடைய ஆய்வுரைகள், மார்க்ஸினுடைய ஆய்வுரைகள் முதல் ஆய்வுரை அதுதான். அப்ப ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை சொல்றாரு. அதுக்கு முன்னால ஃபயர்பேக் பொருள்முதல்வாதம் மட்டும் அல்ல, அதற்கு முந்தைய எல்லா பொருள்முதல்வாதத்தினுடைய குறைபாடு இதுதான் தெளிவாகவே சுட்டி காட்டுகிறார். அப்போ அவ்வளவு மிகப்பெரிய ஒரு குறைபாட்டை, வேறுபாட்டை ஒரு பிளக்கானா வந்து அது ஒரு பெரிய வேறுபாடாக கருதாத மாதிரி தெரியுது. தலை ஒன்று அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அப்படிதான் ஒப்பிடுறாரு. அதே போல வந்து லூத்விக் ஃபயர்பேக் அந்த மூலச்சிறப்புள்ள ஜெர்மன் தத்துவ முடியும் அந்த நூல்லையும் எங்கல்ஸ் வந்து ஃபயர்பேக்கினுடைய பொருள்முதல்வாதம் குறித்து இன்னும் விரிவாக பேசுறாரு. நிறைய விஷயங்கள் அதில் பேசுறாரு. முதல் விஷயமாக ஃபயர்பேக் ஆய்வுரையிலேயே மார்க்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக உழைக்கிறார். அவருடைய ஆய்வுரைகள் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த ஃபயர்பேக்கினுடைய பொருள்முதல்வாதம் என்பது ஒரு இயக்க மறுப்பியல் பொருள்முதல்வாதம் தான், அதுக்கு இயங்கியல் தன்மை என்பது இல்லை என்பதுதான் அவர் வைக்கக்கூடிய சாராம்சமான விமர்சனம். மனித சிந்தனை, மனித நடவடிக்கை புறப்பொருளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அது அவன் மீதும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இயற்கை வந்து எப்படி இவன் மேல பாதிப்பு ஏற்படுத்துகிறதோ அதே போல மனிதனும் இயற்கை மேல பாதிப்பு ஏற்படுத்திதான் அதாவது கற்பித்தவர்களே கற்பிக்கப்படுகிறார்கள் இதெல்லாம் அதுல விளக்கமா சொல்றாரு. அதுல ஸ்ட்ராங்கா வந்து அந்த வேறுபட்ட அவர் சுட்டி காட்டுகிறார். பொருள்முதல்வாதம் என்பது இயக்க மறுப்பியலாக இருக்கிறது, அது இயங்கியல் பொருள்முதல்வாதத்துக்கு மாறாக எதிராக இருக்கிறத தெளிவா முன்வைக்கிறாரு. அது கான்கிரீட்டான விமர்சனம். அந்த வேறுபாடு வந்து இங்க வந்து முக்கியமாக சுட்டிக்காட்டப்படும். அதே போல அவருடைய இந்த இயக்க மறுப்பியல் பொருள்முதல்வாதம் வந்து எதுல போய் முடியும் அப்படின்னா, அது ஒரு கருத்து முதல்வாத சிந்தனையில தான் போய் முடியுது. அதையும் வந்து எங்கல்ஸ் தன்னுடைய நூல்ல தெளிவா சொல்றாரு. எப்படி அது வந்து ஒரு கருத்து முதல்வாத இதுல போய் முடியுது அப்படின்னு சொல்லும் பொழுது அவரு அந்த நூல்ல ஃபயர்பேக்கினுடைய இரண்டு குறைபாடுகள் என்னன்னா, ஒன்று மிதமிஞ்சிய அளவுக்கு அன்பை தெய்வீகமானதாக மாற்றியது. அன்பு என்பதை வந்து ஒரு அப்டிராக்டா வச்சு, அன்பு, மனிதாபிமானம், இதுதான் வரலாற்றுல என்னைக்குமே இருக்கு, இதுதான் மனித வரலாற்று, அது சமயங்கிற பேர்ல வந்து அது அந்த இதை வெளிப்படுத்தி கடவுள் என்ற பேர்ல அந்த அம்சம், மனிதனுடைய நல்ல அம்சம் ஒரு ஒருமைப்படுத்தி ஒரு சித்திரத்தை உண்டாக்கி கடவுள் உண்டாக்கி அதை கொண்டு சமயம்னு சொல்லி இதுக்கான சாராம்சமானது அன்பு தான். இந்த சமயம் இதெல்லாம் விட்டுலாம், ஆனா அன்பு தான் சாதிக்கக்கூடியது அப்படிங்கிறது. அன்பே பிரதானம்ங்கிற மாதிரி ஒரு அப்டிராக்டான கருத்தை முன்வைக்கிறார். அதைத்தான் எங்கல்ஸ் விமர்சிக்கிறார். அன்பு தான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இருக்கு. ஆனா வர்க்கமாக பிரிந்துள்ள ஒரு சமூகத்தில் அன்புதான் பிரதானம் என்பது அது வந்து ஒரு அப்டிராக்டான விஷயம், எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியது அல்ல. அதே மாதிரி அந்த சுத்தமான பகுத்தறிவு மேலாட்சி என்பது எதுவுமே தத்துவ ரீதியான மனப்போக்கு தான், அதுதான் வந்து தொடர்ச்சியா மாறி மாறி வருது. சமய மாற்றங்கள்ல, சிந்தனைகள் மாற்றம், தத்துவங்கள் மாறி மாறி வருது. இதுதான் மனிதனுடைய இயக்கப்போக்கு முன்வைக்கிறார். இந்த ரெண்டு விஷயமே அவர் முன்வைக்கிறதுல ஒரு பிரதான குறைபாடு, ஃபயர்பேக்கினுடைய குறைபாடு இதுதான். இப்ப இந்த குறைபாடு எதுல முடியுது அப்படின்னா, அதையும் சொல்றாரு அதே நூல்ல.
இது எதுல போய் முடிஞ்சது அப்படின்னா, இது வந்து உற்பத்தியின் பொருளாதார உருமாற்றத்தின் மூலமாக பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலை என்பதற்கு பதிலாக அன்பு வழியே மனித குலத்தின் விடுதலையை முன்வைத்தது. இப்ப இந்த ஃபயர்பாக்கினுடைய இந்த சிந்தனை போக்கு வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியலிஸ்டுகளை எந்த திசை நோக்கி தள்ளுச்சுன்னா, இந்த இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வருமாறு கொண்டு போய் சேர்த்ததுங்க. ஒரு உற்பத்தியில் ஏற்படக்கூடிய பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பதுதான் ஒரு பாட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலைக்கு வடிவகுக்கின்றது தவிர, அன்பு மூலமாக அந்த விடுதலை கிடைக்கும். வெறும் அன்பு மூலமாக மட்டும் கிடைக்காது என்பதை மறுத்து, அன்புவே எல்லாத்தையும் விடுதலை செய்கிறோம் அன்பே பிரதானங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைப்பதில் கொண்டு போய் இவருடைய சிந்தனை, இவருடைய தத்துவார்த்த போக்கு விட்டு சென்றது என்று அந்த குறைபாடை சுருக்கமா சொல்றார். அடுத்து வந்து இன்னும் அவர் அந்த கலை இலக்கியம் பற்றி அவர் சொல்லும் பொழுது அவருடைய தவறு வந்து இன்னும் தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது என்று சொல்றார். அதாவது சமயம் ஒழுக்கநெறி பற்றிய ஃபயர்பாக்கின் தத்துவ ஞானத்துக்கு வந்தவுடன் அவருடைய உண்மையான கருத்து முதல்வாதம் வெளிப்பட்டு விடுகிறது. அவருடைய உண்மையான கருத்து முதல்வாதம் வந்து அந்த சமய ஒழுக்கநெறியை பற்றி அவர் பேச ஆரம்பிச்சோடனே ஃபயர்பாக்கினுடைய உண்மையான பொருள்வாதம் வெளிப்பட்டு விடுகிறது என்று அந்த நூலில். அதே போல அதை இன்னும் விரிவாக சொல்லும் பொழுது சுருங்க சொன்னால் அறநெறிகளை பற்றிய ஃபயர்பாக்கின் தத்துவம் அதற்கு முந்தைய தத்துவங்கள் அடைந்த கதியையே அடைகிறது. அது எல்லா காலங்களுக்கும், எல்லா மக்களினங்களுக்கும், எல்லா நிலைமைகளுக்கும் பொருந்தும்படி வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் அது எங்கும் என்றைக்கும் செயல்படுத்த முடியாததாய் இருக்கிறது. அப்ப இவர் வைக்கக்கூடிய அறநெறி, அன்பு, காதல் இந்த மாதிரியான அவர் வகுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லா காலத்துக்கும், எல்லா மக்களினங்களுக்கும், எல்லா இடங்களுக்கும் பொருந்துவதாக அவர் சொல்றாரு. அந்த மாதிரி நடைமுறையில எங்கேயும் இருக்காது. அது அப்ப எதுல போய் முடியுதுன்னா, அது எக்காலத்துக்கும் பொருந்தாததாகத்தான் முடியுது. ஒவ்வொரு வர்க்கத்திற்கும் இரண்டு எதிரெதிரான வர்க்கங்கள் இருக்கிறதுல ஒரு மனிதன் வந்து வர்க்கமாகத்தான் இருக்கிறான். இப்ப மனிதனை வந்து இவர் வர்க்கமாக பார்க்காமல் அப்டிராக்டா மனிதன் என்ற ஒரு நிலையில் பார்க்கிறாரு. அந்த மனிதனுக்கு அன்பு இருக்கும், பாசம், வரையறை மட்டுமே முன்வைக்கிறார். அப்போ ஒரு குறிப்பான சூழலில், குறிப்பான நாட்டில், குறிப்பான மனிதன் ஒரு குறிப்பான வர்க்கத்தில் இருக்கிறான் என்பதை விடுத்து அப்டிராக்டா எல்லாத்தையும் மனிதன் என்று சொல்லி சாராம்சத்தில் அது ஒரு கருப்பு முதல்வாத சிந்தனை விட்டு செல்லும் என்பதைத்தான் அவர் சொல்றார். அப்ப இந்த ரெண்டு விளக்கங்கள்லையும் ஒரு மார்க்ஸ் சொல்லக்கூடிய அறிவுரைகள்லையும் ஒரு இந்த எங்கல்சனுடைய நூல்லையும் அவங்க ஃபயர்பாக்கு பற்றிய மிக தெளிவாக அவருடைய கருத்து நிலை என்பது ஒரு இயக்க மறுப்பியல் கருத்து தத்துவம். இன்னும் சொல்லப்போனால் அந்த இயக்க மறுப்பியல் தத்துவம் என்பது கடைசியில் கருத்து முதல்வாதத்தை தான் கொண்டு போய் விட்டு சொல்லுங்க இப்போ தெளிவாக வரையறுத்து. ஆனால் இவர் சொல்லும் பொழுது இவர் இந்த மார்க்ஸ் எங்கல்சனுடைய பொருள்முதல்வாதம், ஃபயர்பாக்கினுடைய பொருள்முதல்வாதம் எல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரு சின்ன மாறுபாடுகள் தான் இருக்கு. இவை அனைத்துமே நவீன பொருள்முதல்வாதம் என்ற வரையறை, தற்காலத்திய பொருள்முதல்வாதம் என்ற வரையறைக்குள்ள கொண்டு போய் அடைச்சிடுறாரு. அப்ப இது ஒரு இவரிடம் இந்த மாதிரியான ஒரு வரையறை எதிர்பார்த்து ஒரு ஏமாற்றம் தான். இலக்கான இப்படி ஒரு வரையறை கொண்டு வருவாருங்கிறது ஒரு ஏமாற்றம் தான். இப்ப அவர் தத்துவார்த்த நிலையிலேயே அவர் மார்க்சியத்தை புரிந்து கொண்டது சரிதானா என்ற கேள்வி எழுது. இது குறித்து லெனினும் எழுதியிருக்காருன்னு தோழர் சொன்னாரு, நான் படிக்கல. அது கடைசி அவர் சொல்றாரு, ஃபயர்பாக்கிற்கும் மார்க்ஸ் எங்கல்ஸ் ஆகியோருக்கும் ஒரே மாதிரி சொந்தமாக இருந்த அகப்பொருளுக்கும் புறப்பொருளுக்கும் சிந்தனைக்கும் வாழ்நிலைக்கும் இடையேயான ஒருமை பற்றிய போதனையானது 17-18ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த பொருள்முதல்வாதிகளின் போதனையாக இருந்தது. 17-18ஆம் ஆண்டு தலை சிறந்த பொருள்முதல்வாதிகளாக அந்த மூவரையும் சொல்றாரு. இந்த மூவருக்கும் ஒரே மாதிரியான கருத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அகப்பொருளுக்கும் புறப்பொருளுக்கும் சிந்தனைக்கும் வாழ்நிலைக்கும் இடையான ஒருமை பற்றிய அந்த போதனை பற்றி ஒரே மாதிரியான கருத்து இருந்தது என்று கடைசியில் முடிக்கும்போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, அது ஒரு கேள்விக்குரியதாக இருக்கு. இன்னும் இது குறித்து நம்ம அவர் லெனின் எழுதிய அவரும் வந்து இந்த பிளக்கானவனுடைய தத்துவத்தை பற்றிய விமர்சனங்களை என்னுடைய நூலில் எழுதியிருக்காரு. தோழர் சொன்ன நான் படிக்கல. பொருள்முதல்வாதமும் அனுபவவாத விமர்சனங்கள் அதுக்கு தமிழ்ல வந்திருக்கு, அதையும் நம்ம படிக்கணும். படிச்சா இன்னும் கூட இந்த பிளக்கானனுடைய தத்துவார்த்த நிலை என்ன, ஒரு மார்க்சியத்தை எவ்வாறு எப்படி தத்துவமாக முன்னிறுத்துகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஃபயர்பாக்கினுடைய பொருள்முதல்வாதம் என்பது
ஒரு அப்பட்டமான இயந்திரவியல், இயங்காயியல், பொருள்முறைவாதம், இன்னும் சாராம்சத்தில் கருத்துமுறைவாதம் என்று சொல்லும் பொழுது அதை போய் மார்க்சியத்துக்கு ஒரு மிகவும் நெருக்கமாக ஒரு சில வேறுபாடுகள் மட்டுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரியாக சொல்லுவது. அப்புறம் மார்க்சியத்தையும் அந்த நிலைக்கு கொண்டு போறதா தான் கருதப்படுது. அதுவுமே ஒரு இயந்திரவியல் பொருள்முறைவாதங்கிற மாதிரியான ஒரு சித்திரத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த தத்துவார்த்த பகுதியை நம்ம படிக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம மூல நூல்களை படித்துவிட்டு படிப்பதா நல்லது. அல்லது அவர் சொல்லும் பொழுது அதை பற்றிய நம்ம ரெஃபரன்ஸ்களை நோட் பண்ணி, அது தவிர தன்னுடைய அடுத்த கட்டமாக அவர் சொல்லக்கூடிய அந்த வரலாற்று பொருள்முறைவாதம் பற்றி அவர் விளக்கக்கூடிய பகுதிகளில் ஓரளவுக்கு சரியாகவே இன்னும் கொஞ்சம் எளிமையாகவே கூட வரலாற்று பொருள்முறைவாதத்தை அவர் விளக்கிட்டு போறாரு. அதுல கூட இயற்கை பற்றிய இயற்கையினுடைய முக்கியத்துவம், அதாவது உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சியை தீர்மானிப்பது, அந்த உற்பத்தி முறையை தீர்மானிப்பதில் அந்த இயற்கை ஒரு ஒரு நாட்டில் அதில் இருக்கக்கூடிய இயற்கை பிரதேசம், இயற்கை சூழல் அது எந்த பங்கை வகிக்கிறது என்பதில் அவர் கொஞ்சம் கூடுதலான முக்கியத்துவத்தை தருவது போல, அது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்வது போல இருக்கு. ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் மனிதகுலம் உற்பத்தி சக்திகள் வளர்ச்சி அடையாத நிலையில, எந்திரங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படாத நிலையில, காட்டுமராண்டி நிலைகள்ல அந்த இயற்கை சூழல் ஒரு பிரதான விஷயமாக இருந்திருக்கலாம். அதை எங்கல்ஸ் சொல்லுவார், குடும்பம் தனித்து அரசு தோற்றத்துல அந்த விஷயத்தை குறிப்பிடுவார். எப்படி ஆரம்ப கட்டத்துல அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் உள்ள வேறுபாட்டுக்கான ஒரு அடிப்படை அங்கிருக்கக்கூடிய இயற்கை பிரதேச சூழல், அங்கிருக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய பிராணிகள், வளரக்கூடிய தாவரங்கள் இதெல்லாம் பொறுத்து கூட மாறுதுங்கிறத சொல்லுவார். ஆனா ஒரு முதலாளித்துவ கட்டத்தில் உலகம் முழுவதும் மனிதன் பிரயாணம் பண்ணக்கூடிய கட்டத்துல அதனுடைய முக்கியத்துவம் மறைந்து விடுகிறது. ஏன்னா எந்த ஒரு சூழலையும் மனிதன் வாழ வைக்கிறான், எந்த ஒரு சூழலையும் தனக்கானதாக ஒரு கண்டுபிடிப்புகள் வந்துருது. அப்ப அது ஒரு பிரதானமாக தீர்மானிக்கக்கூடிய அம்சமாக இருக்காது என்பதையும் எங்கள் சொல்வார். ஆனா இவரு சொல்லும் பொழுது அதை ஒரு முக்கியமான காரணியாக ஒரு பொதுமைப்படுத்தியே சொல்றாரு. இயற்கை தான் இயற்கை பிரதானம் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக. மற்றபடி அதுல அவர் கலைகள் பற்றி சொல்லும் பொழுது, கலைகள் உருவாகுது எப்படி உற்பத்தி முறையினுடைய நேரடி விளைவாக இருக்கிறது, உற்பத்தி என்ன மாதிரியான உற்பத்தி முறை, அந்த உற்பத்தி முறையில மனிதன் பங்கு கொள்ளும் பொழுது என்ன நடவடிக்கை, அது தான் அவனுடைய கலைகள்ல பிரதிபலிக்குது. அதுக்கு உதாரணமா ஆஸ்திரேலிய பழங்குடி பெண்களின் நடனத்தை புரிந்து கொள்ள ஆஸ்திரேலிய இனக்குழுவின் வாழ்க்கையில் பெண்கள் காட்டு விலங்குகளை சேகரிப்பதில் ஆற்றும் பங்கினை தெரிந்து கொண்டால் போதுமானது. அப்ப அவர்களுடைய நடனத்துல அவங்களுடைய உற்பத்தி முறையில் ஈடுபடும் போது என்ன மாதிரியான நடவடிக்கை, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய விளைவுகள், அதை ஒட்டிய நடன அசைவுகள்லாம் அதுல வெளிப்படுது, இயல்பா புரிந்து. அந்த பாடல்கள்ல அவர்கள் என்ன மாதிரியான உற்பத்தி முறை, அதை ஒட்டிய விஷயங்கள் வெளியிடும். ஆடல அந்த கலை இலக்கியம் அவங்களுடைய உற்பத்தி முறையினுடைய நேரடி ஒரு பிரதிபலிப்பாக இருக்கும். அதை ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். உண்மைதான் அப்படிங்கிறது சில உதாரணங்கள் சொல்வார். அப்ப அதே போல நவீன கால கலை இலக்கியத்தை நம்ம அதே மாதிரி பார்க்க முடியும், அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த கட்டத்துல அனைவருமே ஏதோ ஒரு வகையில நேரடி உற்பத்தி முறையில தொடர்புடைய அந்த நடவடிக்கையில நேரடியாக தொடர்புபடுத்தப்பட்டவர்களாக இருக்கிறதுனால அவருடைய கலை இலக்கியம் இலக்கியம் அனைத்துமே அதனுடைய தொடர்புடையதாக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நவீன சமுதாயம் அப்படி இல்லை. நான் உற்பத்தியில் எந்த ஒரு நேரடி பங்கினையும் வகிக்காத வர்க்கங்கள் உருவாயிருச்சு. அப்ப அந்த வர்க்கம் அதை ஒட்டித்தான் சிந்திக்கல, அது எப்படி வேணாலும் சிந்திக்கும். இப்ப அதனுடைய வெளிப்பாடான கலை இலக்கியங்கள் இலக்கியத்தையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உற்பத்தி முறை நடவடிக்கையோடு இணைச்சு பார்க்க முடியாது. அது சமூகத்தினுடைய விளைவு அப்படிங்கிறத சொல்லுவாரு. அது இயல்பானதுதான். அதனால எல்லாத்துக்கும் போய் நீங்க ஒரு உற்பத்தி முறை தான் அந்த கலைக்கு அடிப்படைங்கிறது நேரடி விளக்கத்தை இன்றைய உலகில் நம்ம வரையறுத்து கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த கட்டம் என்பது மாறிவிட்டது. புதிய வர்க்கங்கள் அந்த உற்பத்தி முறையோடு எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட வர்க்கங்கள் உருவாகி இருக்குது. அதுக்கு உதாரணமா சொல்லும் பொழுது 18வது
நூற்றாண்டு பிரெஞ்சு நாட்டின் ஓவியக்கலையில் டவீட் மரபின் தோற்றத்திற்கு மொட்டையான பொருளாதார விளக்கம் கொடுக்க முயன்றால் அது எள்ளி நகையாடப்படும் முட்டாள்தனமாகவே. அப்ப அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் ஆர்ட் ஓவியக்கலையில எல்லாம் ஒரு புதிய பல நவீன பெயர்கள்லாம் வருது, முறைகள்லாம் வருது. இதை வந்து இதுக்காக எங்கேயாவது ஒரு பொருளாதார விளக்கம் கொடுக்கணும், அந்த உற்பத்தி முறைகளை தேடி அதை இணைக்கணும் என்று அது ஒரு முட்டாள்தனமான விஷயமாக தான் இருக்கும். அவங்க அந்த அந்த இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த வர்க்க பிரதிநிதிகளே அந்த உற்பத்தி நடவடிக்கைகளை சுத்தமாக விடுபட்டு வந்துட்டாங்க. சிந்தனையில மட்டுமே தங்களுடைய நபர்களை வந்து மனிதர்களை உருவாக்குவதோ அவர்களுடைய சிந்தனையை வந்து முறைப்படுத்துவதோ என்ற மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் போயிட்டாங்க. நேரடி உற்பத்தி முறையில் ஈடுபடுறவர்கள் இல்லை இருக்கு. ஆனா அந்த வர்க்கத்தில் இல்லாதவர்கள் வந்து அவர்களுடைய கலை இலக்கியத்தையும் நம்ம நேரடியா பொருளாதாரம் ஒப்பிட்டு அதுக்குள்ள உறவினை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படி முயன்றால் அது ஒரு முட்டாள்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த சமூக வரலாற்று பொருளாதாரத்துல எப்படி ஒரு மனித சமூகத்துல சட்டம், அரசியல், தத்துவம் இந்த மாதிரியான விஷயங்கள் மனித சிந்தனையை வந்து எப்படி மனித மனப்பான்மையை மாற்றி அமைக்கிறது, மனித சிந்தனையை மாற்றி அமைக்கிறது என்ற விஷயங்கள் எல்லாம் அவர் தெளிவாக முன்வைக்கிறாரு. அதில் நம்ம எளிதாக அதில் புரிந்து கொள்ளும் அதை நாம் கொஞ்சம் நிதானமாகவே படிக்கிறோம். அது அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நூல் வந்து உதவிகரமாக இருக்கும். கடைசியா வந்து ஒரு இந்த சீர்திருத்தத்துக்கும் புரட்சிக்கும் இடையிலான உறவு பற்றிய விளக்கத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. அதுவும் ஒரு நல்ல விளக்கமாக இன்றைக்கு வந்து சீர்திருத்தத்தையும் புரட்சி இரண்டையும் எதிர் நிலையில வச்சு பேசக்கூடிய போக்கு தான் இருக்கு. ஒன்று வந்து சீர்திருத்தம் தான் அறிய போதுன்னு சொல்றவங்க இருக்காங்க. அது சீர்திருத்தத்தை முற்றுமாக மறுத்து புரட்சி மட்டும்தான் சீர்திருத்தம் எல்லாம் அதனால பிரயோசனம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு போக்கும் இருக்கிறது. ஆனால் அது அவர் வந்து அந்த குண மாறுபாடு, அளவு மாறுபாடு குண மாறுபாடாக மாறுவது என்ற இயக்கவியல் விதியை வந்து அவர் அதோடு இணைச்சு அவர் அதை விளக்குறாரு. இப்போ இந்த மாதிரியான சாதாரண காலகட்டங்களில் சீர்திருத்தம் என்பது அவசியம்தான். பல சீர்திருத்தங்களினுடைய தொடர்ச்சியாகத்தான் ஒரு புரட்சி என்பது இருக்கும். அது ஒரு திடீர் பாய்ச்சலாக இருக்கும். இப்போ அது வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் அந்த சீர்திருத்தங்கள் மூலம்தான் அந்த கட்டம் அடைகிறது. பெருமை திடீர்னு ஒரு புரட்சி எங்கிருந்து தோன்றுவதில்லை. அது ஒரு பல சீர்திருத்தங்களுடைய ஒரு தொடர்ச்சி தான் என்ற விஷயத்த அது இந்த மாதிரி சீர்திருத்தத்தை பற்றி கேள்வி சொல்றாரு. இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் அதில் எளிமையாக கொடுக்கப்படும். அதை நம்ம வாசிக்கலாம். ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த நூல் என்பது ஒரு மார்க்சியத்தை பற்றிய ஒரு புரிதலை இந்த கட்டாயம் ஏற்படுத்தும். ஒரு எதிர்நிலையிலும் சரி, சரியான நிலையிலும் சரி, நம்ம அது மார்க்சியத்தை ஆய்வு செய்யணும், மார்க்சியத்தை மேலும் புரிந்து கொள்ளணும் என்பவர்கள் இதை படிக்கணும். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க இதை படித்தா நிச்சயமாக சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக அந்த தத்துவார்த்த போக்கை பற்றி அவர் குறிப்பிடக்கூடிய விஷயங்கள்ல குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே மூலத்தை நூல்களில் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் என்ன சொல்லியிருக்காங்க இயற்கையியல் பொருள் விவாதத்தை பற்றி, அதனுடைய வரலாற்றை பற்றி என்பதை நாம் புரிந்து கொண்டு இதை படித்தா அதில் பயனுள்ள, அதில் அவருடைய தவறுகள் வந்து புலப்படும். அதை நம்ம உள்வாங்கிக்கலாம், சரியான விஷயங்களையும் உள்வாங்கிக்கலாம். ஆனால் இல்லை அப்படின்னா அதில் சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த நூல் என்பது நம்ம ஆரம்ப கட்டத்தில் இருக்கவங்களுக்கு வந்து முன்மொழிவதை விட புரிதல் உள்ளவர்கள் வந்து படிப்பது வந்து நல்லது. அது இன்னும் கூடுதலான புரிதல்களை ஏற்படுத்தும் என்பதில் இந்த மாறுபாடு இல்லை. அவசியம் வந்து மார்க்சியவாதிகள் இத்தோட இந்த அறிமுகத்தை முடிச்சுக்கலாம். மேற்கொண்டு நம்ம இது குறித்து ஒரு எழுத்து வடிவத்தில் கூட சுருக்கமான அறிமுக கட்டுரை ஒன்றை முன் வச்சிடுறேன். தொடர்ச்சியாக அது ஒரு வார்த்தை. நன்றி தோழர். நன்றி தோழர். அது ஒரு அப்போ சாராம்சத்துல அவர் வந்து ஒரு மார்க்சியம் வந்து ஜஸ்ட் வந்து ஃபயர் புக்ல இருந்து கொஞ்சம் ஹெகல்ல இருந்து டயலெக்டிக்ஸ் ரெண்டும் சேர்த்து ஒன்று புதுசா கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகே ஓகே. ஆனா மார்க்சியம் வந்து அந்த ஒரு சயின்டிபிக் பிரேக் த்ரூ இன் டர்ம்ஸ் ஆஃப் பிலாசபியும் சரி,
ஒரு மெட்டீரியலிஸ்ட் அவுட்லுக்லயும் சரி, அது வந்து ஒரு சயின்டிபிக் பிரேக் த்ரூ. ஏன்னா நம்ம வந்து நம்ம சமூக வரலாற்றுல வந்து அதாவது இந்த பிலாசபி வந்து வளர்றது அப்படிங்கிறது வந்து இயற்கையை, இந்த சமுதாயத்தை, சமூக வளர்ச்சி எப்படி புரிஞ்சுக்கிறோம், அது சரியா தான் புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறது தான் வந்து ஒவ்வொரு பிலாசபி அட்டெம்ப்ட் பண்ணுது. அந்த அட்டெம்ப்ட்ல வந்து மார்க்சியம் வந்து ஒரு ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டை வந்து கொண்டு வருது. ஏற்கனவே இருந்த விளக்கங்கள்ல இருந்து அது வந்து மாறுபட்டு அந்த மெட்டலிஸ்டிக் அவுட்லுக்கை வந்து அது ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல இருந்து அது உருவாகுது அப்படிங்கறத அது வந்து கணக்குல எடுத்து அது வந்து சொல்லுது. அதே மாதிரி அந்த டயலெக்டிக்ஸ் சொல்லும் போதும் வந்து ஹெகலோட டயலெக்டிக்ஸ் தலைகீழா இருந்துச்சு, அது திருப்பி வச்சேன், அது ஒரு ஐடியலிஸ்டிக் இதா இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து அவரு சொல்றாரு. இது வந்து ஒட்டினதா இவர் சொல்றது வந்து ஏற்க முடியாது கண்டிப்பா. ஆங்கிலத்திலயும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குன்னு ஆங்கிலத்திலயும் கூட படிச்சு பார்த்தேன். அதே அர்த்தத்துலதான் அவரு சொல்றாரு. விஞ்ஞான அடிப்படையிலான இருக்கிறத பத்தி அவரு பெருசா கண்டுக்கல. ஏதோ ஒரு தர்க்க ரீதியான ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி தான் பாக்குறாரு. தர்க்கங்கள்ல மட்டுமே. அது எங்கல்ஸ் தெளிவாக பல இடங்களை சொல்லியிருக்காரு. தத்துவ வரலாற்றுல பெருமை மனித தத்துவ விஞ்ஞானிகளுடைய சிந்தனைகள் மட்டும் தோன்றுவதில்லை. அது அந்தந்த காலத்தினுடைய வரலாற்று, அந்தந்த காலத்தினுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளுடைய வளர்ச்சியை ஒட்டி அவங்களுடைய சிந்தனை போக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு தத்துவத்தின் வரலாற்றுல சொல்றாரு. ஆனா அதையெல்லாம் அவரு அந்த விஷயங்கள்லாம் டச் பண்றவே இல்லை. வெறுமே ஒரு தர்க்க ரீதியா வந்து விஷயங்களை கொண்டு போற மாதிரி தான் இருக்கு. ஸ்பினோசிஸத்தை பத்தி சொல்லும் பொழுதுலாம் அப்படியே ஒரு தர்க்க ரீதியா தான் வர்றாரு. அவருடைய சாராம்சம் என்ன, அது எந்த பேஸ்ல இருக்கு அந்த தத்துவம், மார்க்சியத்தினுடைய பேஸ் என்ன, அதனுடைய பேஸ் என்னங்கிறத பத்தி எல்லாம் அவர் கண்டுக்கல. வெறும் தர்க்க ரீதியான வியாக்கியானம் மட்டும்தான் இருக்கு. அது ஃபயர்பர்கனுடைய பிலாசபியும் அதுதான். அவருடைய பிலாசபி. ஒருவேளை வந்து இந்த ஜெர்மன் ஐடியாலஜி வந்து இதுல பார்த்தாக்கா வந்து ரொம்ப லேட்டா தான் வந்து அது வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டது. 1932 வாக்குல தான் அது பப்ளிஷ் பண்ணப்பட்டதாவே வந்து விக்கிபீடியாலாம் இருக்கு. ஆனா ஒரிஜினலா இவங்கள்கிட்ட அந்த ஜெர்மன் ஐடியாலஜி டெக்ஸ்ட் இருந்துச்சா, இல்ல அதுக்கான மொழிபெயர்ப்பு வந்து இவரு பிளக்கனாவுக்குலாம் எல்லாம் இருந்துச்சா என்னங்கிறது தெரியல. ஒருவேளை வந்து ஜெர்மன் ஐடியாலஜி வந்து பிளக்னா ஒருவேளை படிச்சிருந்தா கண்டிப்பா வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்து கிளீனா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது தெரியல, அவர் காலத்துல அது இருந்துச்சா இல்ல வந்து ஒரு படிச்சாரான்னு தெரியல. வேற ஒண்ணும் இல்ல தோழர். நீங்க சொன்ன மாதிரி சொல்லுங்க தோழர். செல்வம் வந்திருக்காரு. செல்வம் தோழர். தோழர் சொல்லுங்க. வெளில நிக்கிறேன், சவுண்ட் ரொம்ப கேக்குதா? இல்ல தோழர், இது கேள்விகள் எதுவும் இருக்கா தோழர்? தொந்தரவு பண்ற மாதிரி இல்லை கேள்விகள். அது இடையில வந்து பாத்தீங்கன்னா உள்ள நிறைய பேரோட தான் மறுத்து சொல்றாரு இவரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பினோசா, இந்த மாதிரி காண்ட், அது வந்து பாத்தீங்கன்னா அவங்கது என்னன்றத தெரிஞ்சா தானே நம்ம அது இது பண்ண முடியும். அதோட கன்க்ளூஷன் மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுதான் அதை பத்தி விளக்கங்கள்ல இருக்காது. விளக்கங்கள் இல்ல. ஸோ வந்து அது கொஞ்சம் எதை மறுத்தாருன்றத வந்து பாத்தீங்கன்னா அது பெருசா எனக்கு பிடிபடல, அவ்வளவுதான். அதான் அது இது ஜென்ரலாவே வந்து இந்த பிலாசபி பத்தி எழுதுற எந்த நூலா இருந்தாலும் சரியா இந்த டிஃபிகல்ட்டி இருக்கும் தோழர். ஏன்னா ஒரு பிலாசபி எழுதுறவங்க வந்து அதுக்கு முந்தின பிலாசபர்ஸ் யார் ரெஃபர் பண்ணாலும் அதோட கிரிட்டிசிசமா தான் அதுல இருக்கும். அப்போ படிக்கிறவங்க வந்து அவரோட பிலாசபியும் படிச்சிருந்தாதான் வந்து இவர் என்ன கிரிட்டிசிசம் பண்றாரு அவரை பத்திங்கிறது புரியும். அப்படி இல்லைன்னாக்கா அது கொஞ்சம் விளங்காத மாதிரிதான் இருக்கும் தோழர். ஜென்ரலாவே இது வந்து அவர் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா சாக்ரட்டிஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ வந்து சாக்ரட்டிஸ் பத்தி வந்து சரியான ஒரு சின்ன அந்த என்சிபிஎஸ்ஸா பாரதியார்ல ஒரு சாக்ரட்டிஸ்க்கு ஏன் விஷம் கொடுத்தார்கள் அதை மட்டும் வாசிச்சேன். மிச்சது பூரா பிளாட்டோல தான் இருக்கு. பிளாட்டோட கலெக்ஷன் இருக்கு.
அதுல வந்து அரசியல் வாசிச்சேன். அத வாசிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரை பிளாட்டோ என்ன சொன்னாரு, இவர் எதை மறுக்கிறாருன்றது தெளிவா தெரியும். இவங்க இந்த கேபிட்டலிஸ்ட் பூராமே சாக்ரட்டிஸா ஃபாலோ பண்றாங்க. ஆனா வந்து சாக்ரட்டிஸ்க்கு ஆப்போசிட்டா டெமோக்ரட்டிஸ்னு ஒருத்தர் இருக்காரு. சாக்ரட்டிஸ் தத்துவம் வரும்போதே அவர் காலத்திலே டெமோக்ரட்டிஸ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரோட அதை பத்தியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க அப்படின்றது ஒரு மார்க்ஸோட ஒரு சொல்றாங்க. அது ஒரு வாதமா இருக்கு. நீங்க அதை மட்டும் பிலாசபர்னா சாக்ரட்டிஸ் பிளாட்டோ தான் அப்படியே போயிட்டு இந்த டெமோக்ரட்டிஸை ஏன் நீங்க அவாய்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. டெமோக்ரட்டிஸ் வந்து சாக்ரட்டிஸ்க்கு சாக்ரட்டிஸ் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். சாக்ரட்டிஸ் மட்டும் இல்ல, இப்போ அவங்க வந்து அந்த முதலாளித்துவ வர்க்கம் வந்து ஹெகல்கிட்ட கூட போக மாட்டாங்க. ஹெகலுக்கு முன்னாடி காந்த் தான் வந்து பெரிய பிலாசபர்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதெல்லாம் கருத்து முதல்வாத ஐடியலிசத்தை வந்து எதெல்லாம் வந்து பயங்கரமா முன் வச்சுச்சோ அந்த தத்துவத்தை எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து பிரதானப்படுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள நீங்க வந்து ஸ்டார்டிங் வரைக்கும் கூட போகலாம் பிலாசபர்ஸ்ல. ஒரு அந்த பிலாசபிக் ஸ்கூல் வந்து ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. அது ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்லையும் வளர்ந்து தான் வருது. அந்த பிலாசபி வந்து மேம்பட்டு தான் வந்து ஒரு கட்டத்துக்கு வந்து ஹெகல் வரைக்கும் வருது. அந்த ஹெகல்ல இருந்து மறுபடியும் வந்து மார்க்சியம் வந்து மார்க்சிஸ்ட் பிலாசபி, அதாவது டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் வந்து உருவாகுது. அப்படிங்கும்போது அந்த ஆளும் வர்க்கம் வந்து தனக்கு சாதகமான விஷயங்கள்ல எந்த பிலாசபர் சொல்லியிருக்காரோ அதை எடுத்துக்க தான் செய்யும். அதுக்கும் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஹோமரோட சொல்றாங்க. யாரு தோழர்? ஹோமர், இலியாட் ஒடிசி. ஹோமர் ரைட். இலியாட் ஒடிசி. அத நான் படமா தான் பார்த்தேன். அந்த ட்ராயின்ற ஒரு படம் இருக்குல்ல, ஒரு கவிஞர் புராணம் அதை வச்சு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அது நம்ம வந்து என்னன்னா தோழர், டைம் இருந்தா இந்த பிலாசபியோட ஹிஸ்டரிய வந்து ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து வந்து ஹெகல் மார்க்சியம் வரைக்கும் படிக்கணும். அது படிச்சா வந்து நம்ம வந்து கான்கிரீட்டா வந்து அந்த ஆளும் வர்க்கம் வந்து ஒரு தடவையும் ஐடியலிஸ்டத்தை டச் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரைட்டா அடிக்கலாம். ஆனா அப்படி அது இதுக்கும் பயன்படும். இன்னொன்னு வந்து இந்த மாதிரி பிளக்கணம் எழுதுறப்ப இந்த ஸ்பினோசா அவரு ரெஃபர் பண்றாரு. சில டைம் வந்து ஹெகலை ரெஃபர் பண்ணுவாங்க, சில டைம் வந்து காந்த ரெஃபர் பண்ணுவாங்க, சில டைம் சாக்ரட்டிஸ் ரெஃபர் பண்ணுவாங்க, பிளாட்டோ கூட ரெஃபர் பண்ணுவாங்க, இல்ல லுசிபியஸ் அவரு ரெஃபர் பண்ணுவாங்க, டெமோக்ரட்டிஸ் ரெஃபர் பண்ணுவாங்க, இல்ல ஹெராக்லிட்டஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போ நான் அந்த ரெஃபர் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பிலாசபர் என்ன சொன்னாரு, என்ன எழுதியிருக்காரு, நம்ம அது படிக்கல அப்படின்னாக்க அந்த கிரிட்டிசிசத்தை வந்து அவ்வளவு சரியா நம்மளால புரிஞ்சிக்க முடியாது தோழர். அது நம்ம அது ஒரு மெனக்கடல் இருக்கு. அது நம்ம படிக்கணும் அப்படின்னாக்கா அதை படிச்சாதான் செய்ய முடியும். இவரோட இது ஓடது என்னன்னா, இவர் எல்லாத்தையுமே பார்த்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அந்த தியரி தப்பாகுதுன்றத ப்ரூவ் பண்ண தெரியணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதான் பாத்தீங்கன்னா மார்க்சியவாதிகள் வந்து அதை ப்ரூவ் பண்றது வந்து நம்ம வந்து எந்த பாயிண்ட குறிச்சு வந்து எப்படி அது தப்புன்றத ப்ரூவ் பண்ணுன்றது அந்த செயல்முறை நமக்கு மார்க்சியவாதிகளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த புக்ல சொல்லியிருக்காரு. அது ஒரு விதத்துல சரிதான் தோழர், இல்ல நல்லதான் தோழர். அவரு சில அடிப்படை இதுகளை படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் கரெக்டா தான் சொல்றாரு. ஆனா அப்பப்ப சேம் சைட் கோல் அடிக்கிற மாதிரி பண்றாரு. ஒரு வரையறுக்கப்பட்ட இலக்கியம் இல்ல அப்படிங்கிறத எதிராளிகள் ஒரு பாயிண்டா முன்வைக்கிறாங்க. மார்க்சியம் வந்து ஒரு முறையாக தூக்கப்பட்ட ஒரு தத்துவமாக இன்னும் முன்வைக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு சார்ஜா முன்வைக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் பிலாசபின்னு சொல்லி அதனுடைய இதை வந்து வரையறுத்து முன் வச்சுட்டாங்க. இவங்க அந்த மாதிரி முன்வைக்கல, பல்வேறு நூல்கள்ல அப்படி தொட்டு தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அவர் அதை சொல்லும் பொழுது இல்ல, அதுக்கு பதில் சொல்லும் பொழுது அப்படிலாம் இல்லை, பல நூல்கள்ல கொஞ்சம் முறைப்படுத்தி வச்சிருக்காங்க, அல்லது பல நூல்களை படிச்சா அது தெளிவாகும் அப்படின்னு சொல்லலாம். அது சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருன்னா அது உண்மைதாங்கிறாரு.
ஆமா உண்மை. அது வந்து இது முறையாக தொகுக்கப்பட்டிருக்கு மார்க்ஸ். இன்ஃபேக்ட் அதுதான். ஆனாலும் கூட அதனுடைய இலக்கியங்கள், பல இலக்கியங்கள் இருக்கு. அதுகளெல்லாம் படிச்சா தொகுத்தா நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னும் அதுல நம்ம முறைப்படுத்த வேண்டியது நிறைய இருக்கு. மார்க்ஸ் எங்கல்ஸ் வந்து இந்த முந்தின காலத்திய அந்த தத்துவ ஞானிகளை வந்து குறைபாடுகளை தான் முறைப்படுத்தி வச்சாங்களே ஒழிய இவங்களுடைய தத்துவத்தை ஒரு முறைப்பட்ட ஒரு நூலாக கொண்டு முன்வைக்கல அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது அந்த ஆனா புத்தகத்தோட ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. இவங்க ஆமா வந்து மென்செவிக் பக்கம் சேர்ந்துட்டாரு அப்படின்ட்டு, போல்செவிக் பக்கம் சேராம இங்கிட்டு சேர்ந்து ஆமா அந்த மாதிரி மென்ஷிக் போட்டிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தத்துவ ரீதியா வந்து இவரை மார்க்ஸ வந்து நல்லா டிஃபெண்ட் பண்றாரு. இந்த பக்கம் சேர்ந்தாலும் இதை விட்டு கொடுக்காம இருக்காரு. அந்த மாதிரி போட்டுருந்துச்சு. அதான் மார்க்சியத்தை மென்செவிக் டிஃபெண்ட் பக்கம் பண்றதுதான் சேர்ந்தாலுமே சொல்றாரு. மார்க்ஸ் நிறைய விளக்குறாரு. ஆனா நைஸா இந்த மாதிரி சமயத்துல சேம் ஷீட் கோல் போட்டு போயிடுறாரு. சரிங்களா? ஆமா அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் சும்மா தொகுத்து தான் வச்சிருக்காங்க. இன்னும் வந்து முறைப்படுத்த வேண்டியது நிறைய இருக்கு. பல்வேறு துறைகள்ல வந்து மார்க்சியத்தை கொண்டு போக வேண்டியது அவசியம் இருக்குங்கிறது வேற விஷயம். ஆனா அது தத்துவமாக முறைப்படுத்தப்பட்டதுங்கிறது நம்ம இயற்கை இயக்கியல் படிக்கும் பொழுது அல்லது லூதிக் ஃபாயர்பேக் மூலச்சிறப்புள்ள ஜெர்மனியாட்டு படிச்சாலே அதுல தெளிவா முன்னு வந்துடும். ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு தத்துவமாக முன்வைக்கப்பட்டிருக்காங்க. இயற்கை இயக்கியல ரொம்ப தெளிவாகவே அது இருக்கும். ஆனா அதாவது இவர் வந்து ஒரு பெரிய விஷயம் இயற்கை இயக்கலை பத்தி அவர் அதிகமா பேசவே மாட்டேங்கிறார். ஃபயர்பேக்கினுடைய ஆய்வுரைகளை பேசுறாரு. லூதிக் ஃபாயர்பேக் இதை பத்தி கூட கொஞ்சம் பேசுறாரு. இயற்கையின் இயற்கையில்ங்கிற அந்த விஷயத்துல அவர் எங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து அதிகம் நோட் பண்ணவே இல்லை. ஒருவேளை அதுக்கு பிறகு வந்துச்சா என்னன்னு தெரியல. அது ஒரு பெரிய குறைபாடாக தான் இருக்கு. பார்ப்போம் தொடர்ச்சியா லெனினுடைய புத்தகத்தையும் வாசிச்சுட்டு ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிக்கல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தோழர். ஏன்னா நிறைய மார்க்சிய நூல்கள் வந்து பின்னாலையில தான் வந்து அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஒருவேளை அவங்க காலத்துல வந்து அது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாம ஜெர்மன் மொழியிலேயே கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது சிக்கல்கள் இருந்திருக்கலாம் தோழர். கண்டிப்பா அது கூட ஒரு காரணங்களா இருக்கலாம். லெனினுடைய நூலை படிச்சுட்டு நம்ம பார்ப்போம் தோழர். அந்த அனுபவ விமர்சனத்தையும் தமிழ்ல வந்திருக்கான். ஆங்கிலத்தையும் தமிழையும் கொஞ்சம் பார்த்து படிச்சுட்டு வகுப்புகளில் கூட முறைப்படுத்திக்கலாம். அந்த நீங்க சொல்ற அந்த மெட்டீரியலிசம் அண்ட் எம்பைரோகிரிட்டிசிசம். ஓகே ஓகே ஓகே. அதுல வந்து சரிங்க தோழர். தமிழ்ல வந்திருக்கா? இப்பதான் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யாரோ சேஷாத்ரியா யாரோ ஒருத்தர் மொழிபெயர்த்துக்காருங்க. அது பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க. அது கூட வாங்கி படிக்கிறேன். படிச்சுட்டு ஆங்கிலத்தையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு அதில் அவர் பிளக்கனாவை பற்றி அவருடைய இதை பற்றி எரர்னு போட்டிருக்காருன்னு சொன்னாங்க. ஆமா ஒரு செக்ஷன் இருக்கு. பிளக்கனாவிட்ட என்ன எரர் இருந்துச்சு அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. விவாதிப்போம். சரிங்க தோழர். ரைட் தோழர். அதை எழுதி முடிக்க போறேன். அதையும் போட்டு விட்டுறேன். சரிங்க தோழர். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணாம